ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்மளோட சேனலில் ரொம்ப நாளாக வீடியோஸ் எதுவும் போடவே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி போட வச்சுருந்த நம்மளோட டேப் வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் எந்த வீடியோஸும் போட முடியல. நம்மக்கிட்ட லேப்டாப்பும் கிடையாது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு. ஸோ இந்த டேபை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக வீடியோஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு எல்லோரும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ரெகுலராக வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஓகே, நம்ம டேரெக்டாக டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லைட் லெசனில் இருந்து மிரர் ப்ராப்ளம், அதாவது மிரர் ஃபார்முலா, அதனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஆக்சுவலாக லைட் லெசனில் 2 டாபிக் வந்து இருக்குது. ஒன்று வந்து ப்ராப்ளமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா 2 டாபிக் இருக்குது. ஒன்று வந்து மிரர் ஃபார்முலா, இன்னொன்று வந்து லென்ஸ் ஃபார்முலா. இந்த வீடியோ பதிவில் நம்ம மிரர் ஃபார்முலா மட்டும்தான் படிக்க போகிறோம். மிரர் ஃபார்முலானா என்ன, அதில் வரக்கூடிய டேர்ம்ஸ்லாம் என்னென்ன, சைன் கன்வென்ஷன்னா என்ன, கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன்னா என்ன, அந்த சைன் கன்வென்ஷனை யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ பதிவில் ப்ராக்டிஸ் ப்ராப்ளமும் கொடுத்துருக்கேன். ஸோ தியரி படிச்சுட்டு இதனை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ பதிவோட எண்டில், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கம்ப்ளீட்டாக பாருங்கள். கண்டிப்பாக எண்டில் லைட் லெசன்லேருந்து, அதாவது மிரர்லேருந்து என்ன மாதிரியான ப்ராப்ளம் கொடுத்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்க மெட்டீரியலில் இந்த கண்டென்ட் மட்டும் இருக்காது, இந்த ரிட்டன் கண்டென்ட் மட்டும் இருக்காது. ஸோ இந்த கண்டென்ட்டை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் பிடிஎஃபாக மாற்றி நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாருமே. இது மட்டும் இல்லாமல் நிறைய அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணும். அதனால் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஓகே, ஃபுல் சயின்ஸ் மெட்டீரியல், கம்ப்ளீட் சயின்ஸ் மெட்டீரியல், அப்டேட்டட் சயின்ஸ் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நாளுக்குள்ளே கொரியர் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 800 பே பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் குவேரி வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம டேரெக்டாக வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிரர் ஃபார்முலா அப்படின்னா 1/f is equal to 1/u plus 1/v. ஸோ இதில் எஃப்னா என்ன, யூனா என்ன, வினா என்னன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எஃப் அப்படின்னா ஒரு எந்த ஆடி எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆடியோடைய குவிய தூரம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோக்கல் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோக்கல் லென்த்தை தான் நம்ம எஃப்னு சொல்லும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வரும்போது பார்க்கலாம். பட் இதில் யூனா என்ன, வினா என்னன்ற டேர்ம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ யூ அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மிரர் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு ஆடி வந்து இருக்குது, உங்கள் முன்னாடி வந்து ஒரு ஆடி இருக்குது. ஸோ அந்த ஆடி முன்னாடி நீங்கள் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து வைக்கிறீங்க, ஒரு மிரர் முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை வந்து வைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஜெக்டோடைய பிம்பம் வந்து உங்களுக்கு, அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து உங்களுக்கு எங்கே தோன்றும், கண்ணாடிக்கு பேக் சைடில் வந்து தோன்றுகிறது. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, மிரருக்கு முன்னாடி ஒரு பொருளை வைக்கிறீங்க, இங்கே வந்து நீங்களும் ஒரு பொருள் தான், நீங்கள் நிற்கிறீங்க, இல்லைனா ஒரு பொருளை வைக்கிறீங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் வந்து உங்களுக்கு எங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா, மிரருக்கு பேக் சைடில் வந்து தெரியும். இப்போது இந்த மிரரில் இருந்து, ஓகேவா, ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, மிரரில் இருந்து ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ், அந்த தொலைவை தான் நம்ம என்ன சொல்லுவோம், யூன்னு சொல்லுவோம். அதே மிரரில் இருந்து இந்த இமேஜ் வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ மிரரில் இருந்து இமேஜ் வந்து என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வின்னு சொல்லுவோம். ஓகேவா? மிரரில் இருந்து ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், யூன்னு சொல்லுவோம். மிரரில் இருந்து இமேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் விழுந்திருக்கு, அந்த தூரத்தை நம்ம என்ன சொல்லுவோம், வின்னு சொல்லுவோம். இப்போ யூனா என்ன, வினா என்னன்னு தெரிஞ்சு போச்சுங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கான்கேவ் மிரரில், அதாவது குழி ஆடியில் உருவாகக்கூடிய 2 கேஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது குழி ஆடியில் உருவாகக்கூடிய பிம்பம். ஓகேவா? மொத்தமாக குழி ஆடியில் மொத்தமாக எத்தனை கேஸ் நம்ம படிச்சிருக்கோம், 6 வகையான கேஸ் வந்து படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதில் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 கேஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே சொல்லுங்கள், இதில் வந்து யூ என்பது எது, வி என்பது எதுன்னு நம்ம சொல்லணும். நான் என்ன சொன்னேன், ஆடியில் இருந்து பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதை தான் நம்ம என்ன சொன்னோம், யூன்னு சொன்னோமா. இப்போ ஆடியில் எந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா, ஆடியோடைய மையப்புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மையப்புள்ளியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், போல் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் வந்து துருவம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஆடியோடைய மைய புள்ளியில் இருந்து
பொருள் வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். அப்போது இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்டன்ஸை தான் நான் என்ன சொல்லுவேன், யூன்னு சொல்லும். அடுத்தது ஆடியிலேருந்து இமேஜ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, பிம்பம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிம்பம். ஸோ ஆடியோடைய மைய பகுதியில் இருந்து பிம்பம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸை தான் நான் என்ன சொல்லுவேன், வின்னு சொல்லுவேன். ஓகேவா. இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இதுவுமே வந்து குழி ஆடியில் உருவாகக்கூடிய ஒரு பிம்பம் தான். ஓகேவா. ஸோ நான் என்ன சொன்னேன், ஆடியில் இருந்து பொருள் எவ்வளோ தொலைவில் இருக்குது, ஆடியில் இருந்து பொருள் எவ்வளோ தொலைவில் இருக்குது, அதாவது நம்ம வைக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், யூன்னு சொல்லுவோம். அதே போல் ஆடியோடைய மைய பகுதியிலிருந்து இமேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் விழுந்திருக்கு, அந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு படம் கொடுத்தாங்க அப்படின்னா யூ என்பது என்ன, வி என்பது என்னன்னு உங்களால் மார்க் பண்ண முடியும். ஓகேவா, மார்க் பண்ண முடியும் தானே. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ உதாரணத்துக்கு வி என்பது 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், யூ என்பது ஆடியில் இருந்து பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதுதான் யூ. ஆடியில் இருந்து, அதாவது மிரரில் இருந்து இமேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் விழுது, அதுதான் வின்னு சொன்னோன்னா. இப்போ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இமேஜ் வந்து 5 சென்டிமீட்டரில் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொன்னேன், எங்கே இருந்து 5 சென்டிமீட்டர் வந்து அளப்பீங்க, ஆடியோடைய மைய பகுதியிலேருந்து ரைட் சைடு வந்து 5 சென்டிமீட்டர் வந்து வரையணுமா, ஆடியோடைய மைய பகுதியில் இருந்து லெஃப்ட் சைடு வந்து 5 சென்டிமீட்டர் வரையணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படுகிறது. நான் என்ன சொன்னேன், வி என்பது ஆடியோடைய மைய பகுதியிலேருந்து வரையணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ரைட் சைடில் வரையணுமா லெஃப்ட் சைடில் வரையணுமான்ற கன்ஃபியூஷன் வந்து நமக்கு ஏற்படுகிறது. ஏன்னா இமேஜ் என்பது உங்களுக்கு ரைட் சைட்லேயும் விழும், லெஃப்ட் சைட்லேயும் விழும். ஓகேவா. அப்போது இந்த கன்ஃபியூஷனை நீக்கிறதுக்காக தான் நம்ம என்ன படிக்கிறோம், கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நம்ம படிக்கிறோம். அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கார்ட்டீசியன் சைன் குறியீடு வந்து நம்ம படிக்கிறோம். அதை வந்து நம்ம பின்னாடி வந்து பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தலைப்பு இருக்குது, அந்த தலைப்பை வந்து நம்ம படிச்சிடும். ஸோ அந்த தலைப்பு பேர் என்ன பார்த்தீங்கன்னா மெக்னிஃபிகேஷன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உரு பெருக்கம் திறன், ஆடியோடைய உரு பெருக்க திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ உரு பெருக்க திறன்னா சிம்பிள் கான்செப்ட்டுங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு பல் டாக்டர் கிட்ட போகிறீங்க, பல் டாக்டர் வந்து ஒரு கண்ணாடி வச்சு உங்களோட பல்லை வந்து பார்ப்பார். ஓகேவா. ஸோ உங்கள் பல் வந்து என்ன சைஸில் இருக்கோ, அதாவது உங்கள் பல்லை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த கண்ணாடியை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஓகேவா. ஸோ அப்போது மெக்னிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு பொருளை உருப்பெருக்கம் அடைஞ்சு பார்க்கறதுக்கு பேர் தான் மெக்னிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மெக்னிஃபிகேஷன் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குது, ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் அ இமேஜ். ஓகேவா. ஸோ ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் அ இமேஜ், ஆப்ஜெக்ட் கிடையாது, ஹைட் ஆஃப் அ இமேஜ். பிம்பத்தோடைய உயரம் ஹைட் ஆஃப் அ இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் ஒரு ஆடியோடைய உருப்பெருக்கத்திறன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டோடைய ஹைட்டு, இதுதான் ஆப்ஜெக்டோடைய ஹைட்டுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஹெச்ஓன்னு சொல்லுமா. ஸோ கண்ணாடியில் உங்களுக்கு என்ன தெரியும், பிம்பம் வந்து தெரியுமா. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிம்பத்தோடைய ஹைட்டு. ஸோ இதை ஹெச்ஐன்னு சொல்லுவோம். அப்போது மெக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் அ இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். ஓகேவா. ஸோ இப்போ இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, மெக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து ஹைட் ஆஃப் அ இமேஜ் டிவைட் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு படித்தாச்சு. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வி டிவைட் பை யூ அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்து இருக்குங்க. ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவே நமக்கு வந்து எக்ஸாமில் தேவைப்படும். மெக்னிஃபிகேஷன் என்பது ஓகேவா, ரெண்டு ஃபார்முலா இருக்குது. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு என்ன தேவைப்படும், எக்ஸாமுக்கு தேவைப்படும். அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போ இதில் வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இமேஜோட சைஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 5 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், கான்கேவ் மிரர் வந்து எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு கான்கேவ் மிரர்னால் தமிழில் குழியாடின்னு சொல்லும். ஸோ ஒரு குழியாடி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. குழியாடியில் இமேஜோடைய, அதாவது பிம்பத்தோடைய உயரம் வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ இப்போது பிம்பத்தோடைய உயரம் 5 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கேருந்து மேலே. ஓகேவா. ஸோ 5 சென்டிமீட்டர் இப்படி வரைவீங்களா, இல்லை இங்கேருந்து கீழே வந்து 5 சென்டிமீட்டர் வந்து வரைவீங்களா.
ஓகேவா? ஸோ அதாவது ரியல் இமேஜ் வரைவீங்களா இல்லை இன்வெர்ட்டட் இமேஜ் அதாவது வரைவீங்களா அப்படின்ற ஒரு விர்ச்சுவல் இமேஜ் வந்து வரைவீங்களா இல்லை இன்வெர்ட்டட் இமேஜ் வந்து வரைவீங்களா அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு இருக்குது. இதை வந்து எரெக்ட்னு சொல்லுவாங்க, இதை வந்து இன்வெர்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு இமேஜோடைய ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை என்ன சொல்லுவாங்க, பிரின்சிபல் ஆக்சிஸ் முக்கிய அச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கிய அச்சிலிருந்து மேலே பார்த்த மாதிரி 5 சென்டிமீட்டர் வரையணுமா? ஸோ ஓகே, இதோட ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் வரைவீங்களா அல்லது கீழே பார்த்த மாதிரி ஹைட் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து வரைவீங்களா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து ஏற்படுகிறது. ஸோ இந்த கன்ஃபியூஷனை தீர்க்கறதுக்காக தான் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், சைன் கன்வென்ஷன் என்பதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? யூனா என்ன, வீனா என்ன? ஓகேவா? ஸோ வி என்பது மொட்டையாக சொல்லிட்டாங்க அப்படின்னா சைன் கன்வென்ஷன் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அதே போல் இந்த ஹைட் என்பது வெறும் எந்த ஒரு குறியீடும் இல்லாமல் ஹைட் வெறும் 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மேலே பார்த்த மாதிரி வரையணுமா கீழே பார்த்த மாதிரி வரையணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து நமக்கு ஏற்படுகிறது. ஸோ இந்த கன்ஃபியூஷனை நீக்கிறதுக்காக தான் நம்ம என்ன படிக்கிறோம், சைன் கன்வென்ஷன் என்பது படிக்கிறோம். ஸோ சைன் கன்வென்ஷனை பயன்படுத்தி தான் உங்களால் என்ன பண்ண முடியும், மிரர் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ சைன் கன்வென்ஷன் ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம சின்ன வயசில் வந்து கிராஃப் என்பது படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ கிராஃப் படிக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், இந்த லைனை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த லைனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இந்த லைனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ப்ளஸில் வரும். அதே போல் இந்த லைனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், மைனஸ் எக்ஸ் ஆக்சின்னு சொல்லுவோம். இந்த லைனில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் நம்ம மைனஸ்ன்னு சொல்லுவோம். அதே போல் இந்த பாயிண்டில் இருந்து மேலே போகக்கூடிய லைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு எப்படி இருக்கும், ப்ளஸில் வந்து இருக்கும். அதே போல் இந்த புள்ளியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய லைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மைனஸ் ஒய்ஹெச்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு மைனஸில் இருக்கும். ஸோ நம்ம சின்ன வயசில் என்ன கிராஃப் படித்தோமோ அதே போல் தான். ஓகேவா? இப்போது ஒரு மிரர் இருக்குதுன்னு வச்சுப்போங்களா. ஸோ மிரரோடைய ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, மிரரோடைய ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூஸில் வரும். அதே போல் மிரரோடைய மையப்பகுதியில் இருந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு எதில் வரும், நெகட்டிவ் வேல்யூவாக வரும். கிராஃப் மாதிரி தான். இதை வந்து ப்ளஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இது வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கோம். அதே போல் பிரின்சிபல் ஆக்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து மேலே போச்சு அப்படின்னா, மேலே படம் வரைகிறீங்க அப்படின்னா அதை வந்து ப்ளஸ்ன்னு சொல்லணும். பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து கீழே வந்து படம் வரைகிறீங்க அப்படின்னா அதை வந்து நெகட்டிவ் நம்ம சொல்லும். ஓகேவா? ஸோ கான்கேவ் மிரர் குழியாடியாக இருந்தாலும் அதே தான், குவியாடியாக இருந்தாலும் அதே தான். ஸோ மையப்புள்ளியில் இருந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே என்ன, பாசிட்டிவில் வரும். மிரருடைய மையப்பகுதியில் இருந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு எதில் வரும், நெகட்டிவ் வரும். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் முக்கிய அச்சில் இருந்து மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். முக்கிய அச்சில் இருந்து கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம என்ன சொல்லுவோம், மைனஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ சைன் கன்வென்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுங்களா? இப்போது இந்த 2 படத்தை பார்த்து யூ என்பது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு நம்ம சொல்லணும். அதே போல் வி என்பது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், மிரருடைய மைய பகுதியில் இருந்து பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம யூன்னு சொல்லும். ஓகேவா? ஸோ இப்போ யூ என்பது என்ன, யூ என்பது மிரருடைய லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ யூ என்பது மிரருடைய லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது மிரருடைய மைய பகுதியிலிருந்து இமேஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அதை தான் நம்ம வின்னு சொல்லும். ஓகேவா? இப்போ வி என்பது உங்களுக்கு எங்கே இருக்குது, ஸோ மிரருடைய மைய பகுதியில் இருந்து ரைட் சைடில் இருக்கா லெஃப்ட் சைடில் இருக்கா, மிரருடைய மைய பகுதியில் இருந்து வி என்பது லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அப்போ வியோட வேல்யூ உங்களுக்கு என்ன தான் வரும், நெகட்டிவ் தான் வரும். இப்போ இந்த படத்தை எடுத்துக்கோங்க, மிரருடைய மைய பகுதியில் இருந்து பொருள் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அந்த டிஸ்டன்ஸை தான் யூன்னு சொல்லும். இப்போ யூ என்பது எந்த சைடில் இருக்குது, மிரரோடைய லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. அப்போ யூவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ. ஸோ மிரருடைய மைய பகுதியில் இருந்து இமேஜ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் விழுந்திருக்கு அந்த டிஸ்டன்ஸை தான் வின்னு சொல்லும். வி என்பது மிரருடைய லெஃப்ட் சைடில் இருக்கா ரைட் சைடில் இருக்கா, மிரருடைய ரைட் சைடில் வந்து இருக்குன்றதுனால நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம், ரைட் சைடு அப்படின்னா பாசிட்டிவ், இமேஜோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு ஹிண்ட் இருக்குங்க. என்ன ஹிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூவோட வேல்யூ நீங்கள் எந்த மிரர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது கான்கேவ் எடுத்துக்கிட்டாலும் சரி
கான்வெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கான்கேவ் அப்படின்னா தமிழில் குழியாடின்னு சொல்லுவாங்க, கான்வெக்ஸ் அப்படின்னா தமிழில் குவியாடின்னு சொல்லுவாங்க. கான்கேவ் எடுத்துக்கிட்டாலும் சரி, கான்வெக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெண்டு மிரருக்குமே u என்பது ஆல்வேஸ் நெகட்டிவ் வேல்யூ தான். ஏன், நீங்கள் வந்து கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டாலும் சரி, கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ பொருள் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்பயுமே மிரரோடைய லெஃப்ட் சைடில் தான் பொருள் என்பது நீங்கள் வைப்பீங்க. ஓகேவா, அதனால தான் யூவோட வேல்யூ எப்பயுமே உங்களுக்கு வந்து சைன் கன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான். ஓகேவா, ஸோ அதாவது குழியாடியாக இருந்தாலும் சரி, குவியாடியாக இருந்தாலும் சரி, பொருளை வந்து எப்பயுமே ஆடி முன்னாடி வைக்கும்போது எங்கே வைப்பீங்க அப்படின்னா ஆடியோடைய மைய பகுதியில் இருந்து லெஃப்ட் சைடில் தான் வைப்பீங்க, அதாவது இடதுபுறத்தில் தான் வைப்பீங்க. அப்போ இடதுபுறம், ஆடியோடைய இடதுபுறம் எல்லாமே என்ன தான் நெகட்டிவ் வேல்யூ அப்படின்றதுனால யூவோட வேல்யூ வந்து கான்கேவாக இருந்தாலும் கான்வெக்ஸாக இருந்தாலும், குழியாடியாக இருந்தாலும் குவியாடியாக இருந்தாலும் யூவோட வேல்யூ நெகட்டிவ் தான். ஆனால் வியோட வேல்யூ பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா வியோட வேல்யூ வந்து நெகட்டிவ், ஏன்னா மிரருக்கு லெஃப்ட் சைடில் வந்து வி இருக்குது. ஸோ இந்த டயக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா வியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ஏன்னா மிரருக்கு ரைட் சைடில் வந்து வி இருக்குது. ஓகேவா, அப்போ வியோட வேல்யூ வந்து பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். ஓகேவா, ஸோ வியோட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா சேம் சைட் ஆஃப் த மிரரில் உங்களுக்கு என்ன வரும், இமேஜ் என்பது வியோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் அப்படின்னா பிஹைண்ட் த மிரர், அதாவது மிரருக்கு பேக் சைடில், ஸோ என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு மிரரில் வந்து உங்களுக்கு என்ன வரும், இமேஜ் என்பது பேக் சைடு மிரரில் வந்து விழும், பேக் சைடு ஆஃப் த மிரர். ஓகேவா, அதாவது வியோட வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னா சிம்பிள் கான்செப்ட், மிரரோடைய ரைட் சைடில் தான் இமேஜ் வந்து விழும். அந்த மிரருடைய ரைட் சைடு அப்படின்னா மிரருக்கு பேக் சைடில் வந்து இமேஜ் வந்து விழும். ஸோ இந்த ஹிண்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அதே போல் இமேஜோட வேல்யூ வந்து நெகட்டிவ் அப்படின்னா, இமேஜோட வேல்யூ வந்து நெகட்டிவ் அப்படின்னா ஸோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எங்கே விழும், சேம் பொருளை எந்த சைடில் வைக்கிறீங்களோ அதே சைடில் தான், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஓகேவா, சேம் சைட் ஆஃப் த மிரர் இல்லைனா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், மிரருக்கு முன்னாடி தானே பொருளை வைப்பீங்க, சேம் அதே மிரருக்கு முன்னாடியே தான் உங்களுக்கு இமேஜும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். இப்போ மெக்னிஃபிகேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ மெக்னிஃபிகேஷன் தான் என்ன சொன்ன, மெக்னிஃபிகேஷனில் மெக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் இமேஜ் டிவைட் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, மைனஸ் பி டிவைட் பை யூன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் ஹைட் ஆஃப் அ இமேஜ் வந்து மார்க் பண்ணும்போது பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து இமேஜ் வந்து மேலே பார்த்த மாதிரி வரைஞ்சிருக்கு அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பாசிட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து இமேஜ் வந்து கீழே பார்த்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ மேலே பார்த்த மாதிரி வரைஞ்சிருக்கக்கூடிய இமேஜ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எரெக்ட் இமேஜ்னு சொல்லுவோம், அதாவது நேரான நிமிர்ந்த பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இமேஜ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்த மாதிரி வரக்கூடிய இமேஜை வந்து இன்வெர்டட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, தலைகீழ் பிம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நேரான நிமிர்ந்த பிம்பம், இது வந்து நேரான நிமிர்ந்த பிம்பம். ஸோ நேரான நிமிர்ந்த பிம்பம் எப்பயுமே உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜாக தான் இருக்கும், பொய் பிம்பமாக தான் இருக்கும். ஸோ விர்ச்சுவல் அப்படின்னா பொய் பிம்பம், பொய் பிம்பம் எப்பயுமே நேராக தான் இருக்கும். அதே போல் தலைகீழ் பிம்பம் அப்படின்னா உங்களுக்கு என்னவாக இருக்கும், ரியல் இமேஜாக இருக்கும். ஸோ ரியல் இமேஜ் அப்படின்னா மெய் பிம்பமாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ரெண்டு படத்தை பார்த்து ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட், ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ மிரரோடைய ஓகேவா ரைட் சைடில் இதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஸோ ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக, மேலே பார்த்த மாதிரி இருந்ததுன்னா பாசிட்டிவ். அதே போல் பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, கீழே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போது பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து இமேஜ் கீழே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ இந்த படத்தை எடுத்துக்கோங்க. ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து ஆப்ஜெக்ட் வந்து மேலே பார்த்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போது பொருளோட அந்த ஆப்ஜெக்டோடைய ஹைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூஸ். அதே போல் பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து இமேஜும் உங்களுக்கு எப்படி தான் இருக்குது, மேலே பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ மேலே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து என்ன, அதுவும் பாசிட்டிவ் தான். ஓகேவா, ஸோ இப்போ இதிலேருந்து இன்னொரு ஹிண்ட் வந்து நம்ம என்ன மார்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் எப்பயுமே உங்களுக்கு என்ன வேல்யூ தான்? பாசிட்டிவ் வேல்யூ தான். இங்கே பாருங்கள், இந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த படம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து மேலே பார்த்த மாதிரி தான் ஆப்ஜெக்டை நம்ம வைப்போம். அதாவது கான்கேவ் மிரர் குழியாடி எடுத்துக்கிட்டாலும் சரி, கான்வெக்ஸ் மிரர் குவியாடி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் ஒரு 6 கேஸ் இருக்குது, இதில் ஒரு 8 கேஸ் இருக்குது. பொருளை இன்ஃபினிட்டியில் வைக்கணும், சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வைக்கணும், ஃபோக்கஸில் வைக்கணும், இந்த மாதிரி நிறைய கேஸ், மொத்தமாக 8 கேஸ், 2 ஆடியும் சேர்த்து 8 கேஸ் வந்துருக்கு. அந்த 8 கேஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே யூவோட வேல்யூ ஆல்வேஸ் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் வேல்யூ உங்களுக்கு எப்படி தான் இருக்குமா? பொருளுடைய உயரம் என்பது எப்பயுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ஏன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து நம்ம மேலே பார்த்த மாதிரி தான் ஆப்ஜெக்டை வந்து வைக்க போகிறோம். ஓகேவா? ஆனால் இமேஜ், ஹைட் ஆஃப் அ இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, நெகட்டிவ் வேல்யூவும் வரலாம், பாசிட்டிவ் வேல்யூவும் வரலாம். ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு எப்படி தான் இருக்குமா? பாசிட்டிவாக தான் இருக்கும். அதே போல் ஹைட் ஆஃப் அ இமேஜ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவும் வரலாம், நெகட்டிவும் வரலாம். ஸோ ஹைட் ஆஃப் அ இமேஜ் வந்து பாசிட்டிவ் வருது அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து மேலே பார்த்த மாதிரி இமேஜை வந்து வரைவீங்க. ஸோ மேலே பார்த்த மாதிரி இமேஜ் வரைகிறீங்க அப்படின்னாலே அந்த இமேஜ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எரெக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். எரெக்ட் அப்படின்னா தமிழில் நேரான நிமிர்ந்த பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஹைட் ஆஃப் அ இமேஜ் வந்து நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து இமேஜ் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த இமேஜ் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய இமேஜோட சைன் கன்வென்ஷன் தான் எப்பயுமே நெகட்டிவ். அப்போது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே தெரியுதில்ல, இன்வெர்ட்டடாக இருக்குது. ஸோ இன்வெர்ட்டட் அப்படின்னா தமிழில் வந்து தலைகீழ் பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நேரான பிம்பம், விர்ச்சுவல் இமேஜ் தான் எப்பயுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? பொய் பிம்பம் தான் எப்பயுமே நேரான நிமிர்ந்த பிம்பமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ரியல் இமேஜ் எப்பயுமே உங்களுக்கு, மெய் பிம்பம் எப்பயுமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா தலைகீழ் பிம்பமாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரர், அதாவது குவியாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோக்கல் லென்த் எப்பயுமே இதுதான் குவியாடி. ஓகேவா? ஸோ குவியாடினா என்ன? உள்பக்கமாக ஷைனிங் சர்ஃபேஸ் இருக்கும். இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸு. ஃபோக்கல் லென்த் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரரோடைய மையப்பகுதியிலேருந்து ரைட் சைடில் வந்து இருக்கும். அப்போது குவியாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோக்கல் லென்த் ஆல்வேஸ் என்ன? குவிய தூரம் என்பது ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். அதுவே கான்கேவ் மிரர் குழியாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளிப்புறத்தில் உங்களுக்கு என்ன பூசப்பட்டிருக்கும்? ஸோ வெளிப்புறத்தில் ஷைனி சர்ஃபேஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸு. ஓகேவா? ஸோ ஃபோக்கல் லென்த் என்பது உங்களுக்கு எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மிரருடைய லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும். ஸோ மிரருடைய லெஃப்ட் சைடில் ஃபோக்கல் லென்த் இருக்குன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? அப்போது கான்கேவ் மிரர் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் ஆல்வேஸ் நெகட்டிவ். கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா ஃபோக்கல் லென்த் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஸோ நான் சொன்ன பாயிண்ட்டை வந்து மறந்துடாதீங்க. இதில் 3 முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்ன 3 முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூவோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் என்ன தான்? ஸோ போத் மிரர், அதாவது கான்கேவாக இருந்தாலும் சரி கான்வெக்ஸாக இருந்தாலும் சரி யூவோட வேல்யூ ஆல்வேஸ் நெகட்டிவ் தான். ஆனால் வியோட வேல்யூ வந்து உங்களுக்கு நெகட்டிவும் வரலாம், பாசிட்டிவ் வரலாம். ஸோ வியோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து எங்கே விழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் மிரருக்கு முன்னாடிய பொருளை வந்து எந்த சைடில் வைக்கிறோமோ அதே இடத்துல இமேஜ் வந்து விழும். ஸோ வி என்பது பாசிட்டிவ் அப்படின்னா பேக் சைடு ஆஃப் த மிரர், இல்லைனா பிஹைண்ட் த மிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மிரருக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு இமேஜ் வந்து விழும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டு மறக்கக்கூடாது. அடுத்தது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட், மெக்னிஃபிகேஷன் சால்வ் பண்ணும்போது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் டிவைடட் ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஹைட் ஆஃப் இமேஜ்னு இருக்குது. ஸோ ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து சைன் கன்வென்ஷனில் ஆல்வேஸ் உங்களுக்கு என்ன தான் வரும்? பாசிட்டிவ் தான் வரும். போத் கான்கேவாக இருந்தாலும் சரி கான்வெக்ஸாக இருந்தாலும் சரி. ஆனால் ஹைட் ஆஃப் அ இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவும் வரலாம். ஸோ பாசிட்டிவ் வருது அப்படின்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? எரெக்ட் இமேஜாக இருக்கும். ஓகேவா? நேரான நிமிர்ந்த பிம்பமாக இருக்கும். அதுவே ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து நெகட்டிவ் வருதுன்னா அது வந்து என்ன இமேஜாக இருக்கும்? இன்வெர்ட்டட் இமேஜாக இருக்கும், தலைகீழ் பிம்பமாக இருக்கும். ஸோ இது வந்து நேரான பிம்பமாக இருக்கும், இது வந்து தலைகீழ் பிம்பமாக இருக்கும். மறந்துடவே கூடாது. அடுத்தது ஃபோக்கல் லென்த் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து கான்கேவ் மிரரு. ஓகேவா? கான்கேவ் மிரரில் மொத்தமாக 6 கேஸ் இருக்குது. எந்த கேஸ் எடுத்துக்கிட்டாலும், அதாவது குழியாடின்னு வந்துட்டாலே
ஃபோக்கல் லென்த் என்பது நீங்கள் என்ன தான் கன்சிடர் பண்ணணும், ஃபோக்கல் லென்த் என்பது நெகட்டிவ் தான். அதே போல் கான்வெக்ஸ் மிரர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது கான்வெக்ஸ் மிரர்னால் தமிழில் என்ன சொல்லுவாங்க, குவி ஆடின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்வெக்ஸ் மிரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோக்கல் லென்த் வந்து உங்களுக்கு எப்பயுமே என்ன தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த 6 பாயிண்ட்டை வந்து மறந்துடாதீங்க. இந்த 6 பாயிண்ட் வந்து கிளியர் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு டாஸ்க் வந்து பண்ண போகிறோம். என்ன டாஸ்க்கு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில படங்கள்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். போத் கான்கேவ் அண்ட் கான்கேவ் மிரர் கலந்த மாதிரி ஒரு சில படங்களை கொண்டு வந்திருக்கேன். இதில் யூவோட வேல்யூ, வியோட வேல்யூ, ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்டோட வேல்யூ, ஹைட் ஆஃப் இமேஜோட வேல்யூ வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல இந்த படம் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ யூவோட வேல்யூ, வியோட வேல்யூ, ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட்டு, ஹைட் ஆஃப் இமேஜ். ஸோ யூவோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் என்ன தான், நெகட்டிவ் தான் இருக்கும். வியோட வேல்யூ வந்து ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்டோட வேல்யூ எப்பயுமே எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். இப்போ வியோட வேல்யூ, ஹைட் ஆஃப் இமேஜோட வேல்யூ நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ மிரரோடைய மைய பகுதியிலிருந்து இமேஜ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா வின்னு சொல்லுவோம். வி வந்து உங்களுக்கு எந்த சைடில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மிரரோடைய லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. அப்போ வியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதே போல் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து கீழே பார்த்த மாதிரி வந்து இமேஜ் இருக்குது. அப்போ ஹைட் ஆஃப் இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ இந்த படத்தை பாருங்கள். யூவோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ், போத் கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். குழியாடியாக இருந்தாலும் சரி, குவியாடியாக இருந்தாலும் சரி, யூவோட வேல்யூ வந்து நெகட்டிவ் தான். வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா, வி எங்கே இருக்குங்க? ஸோ வி வந்து பார்த்தீங்கன்னா மிரரோடைய லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு இதுதான் வி. ஸோ அதாவது ஏபி இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏ டேஷு பி டேஷ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் வந்து இமேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா மிரருடைய மையப்பகுதியிலேருந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. அப்போ வியோட சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதே போல் ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து எப்பயுமே உங்களுக்கு எப்படி தான், ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து மேலே பார்த்த மாதிரி தான் வரையும். ஸோ ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்டோடைய சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஹைட் ஆஃப் இமேஜோட சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து கீழே பார்த்த மாதிரி இமேஜ் இருக்குது. அப்போது அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ இப்போ அடுத்தது இந்த படத்தை பாருங்கள். யூவோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ், போத் குழியாடியாக இருந்தாலும் சரி, குவியாடியாக இருந்தாலும் சரி. வியோட வேல்யூ வந்து என்ன? ஸோ மிரருடைய லெஃப்ட் சைடில் தான் உங்களுக்கு என்ன இருக்குது, இமேஜ் என்பது மிரருடைய லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. ஸோ ஏபி இதுதான் ஆப்ஜெக்ட்டு, ஏபி இதுதான் ஆப்ஜெக்ட், ஏ டேஷு பி டேஷ் இதுதான் இமேஜ்னு சொல்லும். ஸோ இமேஜ் பார்த்திங்கன்னா மிரருடைய மையப்பகுதியிலேருந்து லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. அப்போது இதோட சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வியோட சைன் கன்வென்ஷன் வந்து நெகட்டிவ். ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்டோட சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ். குழியாடியாக இருந்தாலும் சரி, குவியாடியாக இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஹைட் ஆஃப் இமேஜ் பாருங்கள். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து கீழே பார்த்த மாதிரி இமேஜ் வரைஞ்சிருக்கேன். அப்போ ஹைட் ஆஃப் இமேஜோட சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த படத்தை பாருங்கள். யூவோட வேல்யூ வந்து குழியாடியாக இருந்தாலும் குவியாடியாக இருந்தாலும் அதோட சைன் கன்வென்ஷன் நெகட்டிவ் தான். இமேஜ் பாருங்கள். இமேஜ் பார்த்தீங்கன்னா மிரரோடைய இங்கே பாருங்கள் ஏ டேஷு பி டேஷ் இதுதான் இமேஜ். மிரரோடைய ரைட் சைடில் தான் உங்களுக்கு இமேஜ் என்பது இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போது இமேஜோடைய சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைன். அடுத்தது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து பாருங்கள். ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து மேலே பார்த்த மாதிரி வரைஞ்சிருக்கு. ஸோ மேலே பார்த்த மாதிரி வரையணும் அப்படின்னா ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து உங்களுக்கு என்னங்க, பாசிட்டிவ் வேல்யூ தான். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து பாசிட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், எரெக்டாக இருக்கும். ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கோ அதே போல் தான் இமேஜும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் ஹைட் ஆஃப் இமேஜோட வேல்யூ வந்து நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆப்ஜெக்ட் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், இன்வெர்ட்டடாக இருக்கும். இந்த பாயிண்டெல்லாம் மறந்து போயிடாதீங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த டயக்ராம் வந்து மார்க் பண்ணுங்கள். இந்த டயக்ராம் வந்து மார்க் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரர், அதாவது குவியாடியோடைய படம். ஓகேவா? யூ வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ் தான். வி என்பது பார்த்திங்கன்னா மிரருடைய மையப்பகுதியிலேருந்து, ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட். இது வந்து ஏபி இதுதான் ஆப்ஜெக்ட்டு, இது ஏ டேஷு பி டேஷு இதுதான் இமேஜ். ஓகேவா? ஸோ மிரரோடைய ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இமேஜ் இருக்குன்றதுனால வியோடைய சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
பாசிட்டிவ். ஸோ ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஹைட் ஆஃப் அ இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆஃப் இமேஜ் சொல்லுங்கள். பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து மேலே பார்த்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். அப்போ ஹைட் ஆஃப் இமேஜோட சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகேவா? இப்போது ஒரு படத்தை பார்த்தோ இல்லைனா ஒரு கொஷின் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கொஷினை வச்சோ இல்லை அந்த படத்தை பார்த்தோ உங்களால் என்ன சொல்ல முடியும்? வி ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஹைட் ஆஃப் இமேஜோடைய சைன் கன்வென்ஷன் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ நான் கிளியராக சொல்லியாச்சுங்களா? இப்போ அடுத்தது ஒரு டேபிள் வந்து இருக்குங்க. இந்த டேபிள் வந்து நம்ம எங்கே படித்தோம்? லைட் லெசனில் கான்கேவ் மிரரில் இமேஜ் ஃபார்மேஷன் படித்தோம், கான்வெக்ஸ் மிரரில் இமேஜ் ஃபார்மேஷன் படித்தோம். ஸோ அந்த இமேஜ் ஃபார்மேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து டோட்டலாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து படித்தோம். ஸோ இந்த பாக்ஸை வந்து ஒரு ஓவர்வியூ படித்தோம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொருளை வந்து நம்ம ஆடி முன்னாடி எங்கே வைக்கிறோம்? இன்ஃபினிட்டியில் வைக்கிறோம், சிக்கு முன்னாடி வைக்கிறோம், சியில் வைக்கிறோம், சிக்கும் எஃப்க்கும் நடுவில் வைக்கிறோம், எஃப்பில் வைக்கிறோம், எஃப்க்கும் போலுக்கும் நடுவில் வைக்கிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கான்கேவ் மிரர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது குழி ஆடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குழி ஆடியில் உருவாகக்கூடிய பிம்பம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரியல் இமேஜும் இருக்கும், விர்ச்சுவல் இமேஜும் இருக்கும். ரியல் இமேஜ் அப்படின்னா மெய் பிம்பமும் உங்களுக்கு கிடைக்கும், பொய் பிம்பமும் கிடைக்கும். அதே போல் இமேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறிய பிம்பமும் கிடைக்கும், சிறிய பிம்பமும் கிடைக்கும். ஆப்ஜெக்ட் வந்து எந்த சைஸில் இருக்கோ அதே சைஸில் பிம்பமும் கிடைக்கும், பெரிய பிம்பமும் கிடைக்கும், மிகப்பெரிய பிம்பமும் கிடைக்கும். ஸோ இதிலேருந்து என்ன புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழி ஆடியில் அதாவது கான்கேவ் மிரர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கான்கேவ் மிரரில் ரியல் இமேஜும் பாசிபிள், அதாவது மெய் பிம்பமும் பாசிபிள், பொய் பிம்பமும் பாசிபிள், சிறிய பிம்பமும் பாசிபிள், மிகச்சிறிய பிம்பமும் பாசிபிள், பெரிய பிம்பமும் பாசிபிள், மிகப்பெரிய பிம்பமும் பாசிபிள். அதே போல் சேம் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எவ்வளோ சைஸில் இருக்கோ அதே சைஸில் இருக்கக்கூடிய பிம்பமும் பாசிபிள். ஓகேவா? ஆனால் ஒரு கான்வெக்ஸ் மிரர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கான்வெக்ஸ்னால் என்ன? குவியாடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, குவியாடியில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் இமேஜ் மட்டும்தாங்க உங்களுக்கு பாசிபிள், அதாவது பொய் பிம்பம் மட்டும்தான் உங்களுக்கு பாசிபிள். ஓகேவா? அதே போல் இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறிய பிம்பம் இல்லைனா மிகச்சிறிய பிம்பம் கிடைக்கிறதுக்கு மட்டும்தான் பாசிபிள். ஸோ கான்வெக்ஸ் மிரர் அதாவது குவியாடியில் உங்களுக்கு பெரிய பிம்பம் தோன்றவே தோன்றாது. அதே போல் கான்வெக்ஸ் மிரர் குவியாடியில் உங்களுக்கு என்ன இமேஜ் வந்து வராது? ரியல் இமேஜ் வரவே வராது. ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஓகேவா, இப்போ டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுற கண்ணாடி வந்து என்னன்னு சொல்லுங்களேன். டென்டிஸ்ட்டோட கண்ணாடி வந்து என்ன பண்ணும்? மெக்னிஃபை பண்ணி காட்டும். ஸோ பல்லு வந்து நம்ம பார்க்க போகிறோம். பல்லு வந்து என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸை விட பெரிய இமேஜ் தான் வந்து காட்டும். அப்போ பெரிய இமேஜ் வந்து உங்களுக்கு எதில் வந்து தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? கான்கேவ் மிரரில் மட்டும்தான் பெரிய இமேஜ் வந்து வரத்துக்கு வந்து, ஏன்னா கான்கேவில் பெரிய இமேஜ், சிறிய இமேஜ், மிகச்சிறிய இமேஜ், மிகப்பெரிய இமேஜ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிபிள்ன்றதுனால டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுறக்கூடிய கண்ணாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் மிரர். அதுவே கான்வெக்ஸ் மிரர் எங்கே பயன்படுத்தும்? இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க, வண்டியில் வந்து பக்கவாட்டு கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, சைட் மிரர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த சைட் மிரர் வந்து நம்ம என்ன கண்ணாடின்னு பார்த்தீங்கன்னா குவியாடி. ஏன்னா நம்ம வண்டியில் போகும்போது நமக்கு பின்னாடி பெரிய பெரிய ட்ரக்கு வந்தாலும் அந்த ட்ரக்கோட சைஸ் வந்து சின்னதாக தான் நம்மளோட மிரரில் வந்து காட்டும். ஓகேவா? ஸோ மிகச்சிறிய பிம்பமோ இல்லை சிறிய பிம்பமோ தான் நமக்கு என்ன தெரியும்? அந்த கண்ணாடியில் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க, ட்ரக் இமேஜை விட உங்களுக்கு பெரிய இமேஜ் வந்து உங்களோட சைட் மிரரில் காட்டுமா? கண்டிப்பாக பாசிபிளே கிடையவே கிடையாது. ஓகேவா? அதே போல் உங்களுக்கு இன்வெர்டட் இமேஜ் வந்து ட்ரக் வந்து உங்களுக்கு வந்து நேராக இருக்கும், கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு தலைகீழ் பிம்பமாக வந்து தெரிகிறது. தலைகீழ் பிம்பமும் தெரியாது, பெரிய பிம்பமும் தெரியவே தெரியாது. ஓகேவா? அப்போது வண்டியில் யூஸ் பண்ணக்கூடிய பக்கவாட்டு கண்ணாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா குவியாடி, கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா? ஸோ இந்த டேபிள் வந்து புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கான்செப்ட் வந்து படித்தோமோ அந்த கான்செப்டை பயன்படுத்தி நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா ஃபார் அ மிரர். ஓகே, ஆடியோடைய சூத்திரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆடியோடைய சூத்திரம் சிம்பிளுங்க. 1/f = 1/u + 1/vன்னு படித்தோம். ஓகேவா? ஸோ இங்கே இப்போ ஃபார்முலா வந்து ஷஃபிள் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணலாம்? 1/u + 1/v = 1/f. ஆப்ஷன் நம்பர் சி தான் மிக சரியான விடை. ஓகேவா? அடுத்தது இந்த கணக்கை பாருங்கள். அக்கார்டிங் டு த மிரர் ஃபார்முலா ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ ஸ்பெரிக்கல் மிரர், ஆடியின் சூத்திரத்தை பொறுத்து குவிய தூரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது கோள ஆடியின் குவிய தூரத்தை. ஓகேவா? இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸ்பெரிக்கல் மிரர் அப்படின்னா
கோள ஆடின்னு சொல்லுவோம். கோள ஆடினா கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸு, ஓகேவா? அது ரெண்டுத்தையும் சேர்த்ததை தான் நம்ம ஸ்பெரிக்கல் மிரர் கோள ஆடின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? இப்போ ஃபோக்கல் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன? 1/focal length is equal to 1/u + 1/vங்களா? நான் என்ன பண்ண போகிறேன்? ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுக்க போகிறேன். இந்த வியை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ண போகிறேன், இந்த யூவை வந்து இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/f is equal to v plus u is equal to, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூவின்னு கிடைக்கும், ஓகேவா? எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் வந்து தேவை. இங்கே வந்து 1/f இருக்குது, அதனால் இந்த 1/f வந்து நான் ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா எஃப் ரெசிப்ரோக்கல் அப்படின்னா தலைக்கீழ் எடுக்கிறோம். அப்போ இதுவும் உங்களுக்கு என்னவா மாறிடும்? தலைக்கீழாக மாறிடும். யூவி டிவைடட் பை v plus u, ஓகேவா? யூவி டிவைடட் பை, அப்போ ஃபோக்கல் அண்ட் கோள ஆடியின் குவிய தூரத்துக்கான சூத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூவி டிவைடட் பை u plus v. ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிகச்சரியான விடை, ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து இந்த ஃபார்முலா பாருங்கள். குழியாடியின் வளைவு மையம் 30 சென்டிமீட்டர், கார்ட்டீசியன் குறியீடை பொறுத்து குவிய தூரத்தை காண்கன்னு என்னன்னு கேட்குறான், ஓகேவா? ஸோ அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் அ கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்னா குழியாடி, ஓகேவா? ஒரு குழியாடியோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து என்ன சொல்லிட்டாங்க? வளைவின் ஆரம் வந்து என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, வளைவின் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னா வளைவின் மையமா, வளைவின் ஆரம், வளைவின் மையம் சொல்லலாம், ஓகேவா? ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் இருந்து ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபோக்கல் லென்த் என்பது வளைவின் மையத்தில் இருந்து பாதி தூரத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த், குவிய தூரம் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா? அப்போது ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு வளைவின் மையம், ஓகேவா, 30 சென்டிமீட்டர் டிவைட் பை 2, ஓகே. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னால் என்ன தமிழ்லன்னு பார்த்துருவோமா? எதுக்கு சந்தேகம்? ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 800 பே பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்தேன், ஸோ அந்த நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், ஓகே. துருவம் தோருக்கு பாருங்கள். சென்டர் ஆஃப் கர்வேச்சரை தான் வளைவின் சொல்லும். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து வளைவின் ஆரம், வளைவின் மையம் கிடையாது, வளைவின் ஆரம். வளைவின் மையம் கிடையாது, வளைவின் ஆரம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்பது தமிழில் என்ன? வளைவின் ஆரம், ஓகே. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் அ கான்கேவ் மிரர், வளைவின் ஆரம் வந்து 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? ஸோ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரை வச்சு நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? ஃபோக்கல் லென்த் என்பது கண்டுபிடிச்சிட்டேன். ஃபோக்கல் லென்த் குவிய தூரம் என்பது வளைவின் ஆரத்தில் பாதியை தான் என்ன சொல்லுவாங்க? குவிய தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 30/2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஆனால் இங்கே +15 சென்டிமீட்டரா -15 சென்டிமீட்டரான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? கார்ட்டீசியன் குறியீடை வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை பயன்படுத்தி தான் குவிய தூரத்தை வந்து கான்கேவ் குழியாடியோடைய குவிய தூரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் 15 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொன்னேன்? கான்கேவ் மிரர்னு ஒன்று இருக்குது, கான்வெக்ஸ் மிரர்னு ஒன்று இருக்குது. இதை வந்து தமிழில் வந்து குழியாடின்னு சொல்லுவாங்க, இதை தமிழில் வந்து குவியாடின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ கான்கேவ் மிரராக இருந்ததுன்னா ஃபோக்கல் லென்த் வந்து ஆல்வேஸ் நெகட்டிவ். கான்வெக்ஸ் மிரராக இருக்குன்னா ஃபோக்கல் லென்த் வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு என்ன? பாசிட்டிவ். இங்கே என்ன மிரர் சொல்லியிருக்காங்க? இங்கே வந்து குழியாடி வந்து சொல்லியிருக்காங்க, கான்கேவ் மிரர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கான்கேவ் மிரருக்கு ஃபோக்கல் லென்த் வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நெகட்டிவாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிக சரியான விடை, ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள். மெக்னிஃபிகேஷன் ஆஃப் அ கான்வெக்ஸ் மிரர் இஸ் ஆல்வேஸ், குவி ஆடியோடைய ஒரு பெருக்கம் வந்து எப்போதும் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்டுங்க. மெக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் அ இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன்? குவி ஆடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதாவது கான்வெக்ஸ் மிரர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே ஒரு படம் படித்தேன் பாருங்கள். ஸோ கான்வெக்ஸ் மிரரில் உங்களுக்கு இமேஜ் என்பது எப்பயுமே எப்படி தான் இருக்கும்? பொருளை விட, நீங்கள் வைக்கக்கூடிய பொருளை விட மிகச்சிறிய பிம்பமோ இல்லை சிறிய பிம்பமோ தான் கிடைக்கும், ஓகேவா? ஸோ பொருள் எவ்வளோ சைஸில் இருக்கோ அதே சைஸில் இமேஜும் கிடைக்காது, பொருள் எவ்வளோ சைஸில் இருக்கோ அதை விட பெரிய இமேஜும் கிடைக்கவே கிடைக்காது. அப்போது கான்வெக்ஸ் மிரரில் ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து எப்பயுமே ஸ்மாலாக தான் இருக்கும் வென் கம்பேர் டு ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ மேலே சிறிய வேல்யூவும் நியூமரேட்டரில் சிறிய வேல்யூவும்
டினாமினேட்டரில் உங்களுக்கு பெரிய வேல்யூ வருது அப்படின்னா இதை டிவைட் பண்ணும்போது ஆன்சர் எப்பயுமே உங்களுக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஓகே, 1 விட சிறியதாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மேலே 4 போடுறேன், கீழே வந்து உங்களுக்கு 8 போடுறேன். இது சிறிய வேல்யூ, இது பெரிய வேல்யூ. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? 1/2 வந்து கிடைக்குது. 1/2 சால்வ் பண்ணிங்கன்னா 0.5. இந்த 0.5 என்பது எப்பயுமே என்ன? 1 விட மிகச்சிறிய வேல்யூ. ஸோ லெஸ் தென் 1. ஓகேவா? ஸோ அப்போது கான்வெக்ஸ் மிரருடைய மெக்னிஃபிகேஷன் எப்பயுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஏன்ற ரீசன் வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ அடுத்தது இங்கே பாருங்கள், மெக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்டு பை எ ரியர் வியூ மிரர் ஆஃப் அ வெஹிக்கிள். ஓகேவா? சேம் அதே கொஷினை தான் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. வண்டியில் பொருத்தப்படும் பக்கவாட்டு கண்ணாடியின் உருப்பெருக்கம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. வண்டியில் நம்ம என்ன கண்ணாடி வந்து பயன்படுத்தும்? வண்டியோட பக்கவாட்டு கண்ணாடி என்பது கான்வெக்ஸ் மிரர். ஸோ கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னா தமிழில் வந்து குவி ஆடின்னு சொல்லும். ஸோ குவி ஆடியோடைய ஹைட் ஆஃப் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்பயுமே ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்டை விட உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்கும். ஸோ அப்போது மெக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவில் நியூமரேட்டரில் சிறிய வேல்யூம் டினாமினேட்டரில் பெரிய வேல்யூம் வரும்போது அதோட ஆன்சர் எப்பயுமே லெஸ் தென் 1 தான் இருக்கும். ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிக சரியான விடை. ஓகேவா? இப்போ இந்த கொஷின் பாருங்கள், உருப்பெருக்கத்தின் மதிப்பு எதிர்மறையாக இருப்பின் குழியாடியில் உருவாகும் பிம்பமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உருப்பெருக்கத்தின் மதிப்பு எதிர்மறையாக இருப்பின், அதாவது மெக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா என்ன? அதாவது உருப்பெருக்கம் மெக்னிஃபிகேஷன் வந்து நெகட்டிவ் சைனுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ அதில் அந்த இமேஜ் ஃபார்ம்டு பை கான்கேவ் மிரர், குழியாடியில் உருவாகக்கூடிய பிம்பம் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டுபிடிச்சிருவோமா? ஸோ மெக்னிஃபிகேஷன் என்பது ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் அ இமேஜ் டிவைட் பை ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதோட சைன் கன்வென்ஷன் எப்பயுமே என்ன தான் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவா? ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்டோட சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். ஓகேவா? ஸோ ஹைட் ஆஃப் அ இமேஜ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹைட் ஆஃப் இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? உருப்பெருக்கத்தின் மதிப்பு நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஸோ உருப்பெருக்கத்தோட இது வந்து நெகட்டிவ், இந்த மெக்னிஃபிகேஷன் வந்து நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து எனக்கு தெரியல, இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது இங்கே என்ன வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு மெக்னிஃபிகேஷனோட வேல்யூ நெகட்டிவ் வரும். கண்டிப்பாக இந்த இடத்துல நெகட்டிவ் வேல்யூ போட்டால் மட்டும்தான் நெகட்டிவ் டிவைட் பை பாசிட்டிவ் மெக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வரும். ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க மெக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்து நெகட்டிவ் சைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஹைட் ஆஃப் அ இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க? நெகட்டிவ்னு சொல்லிட்டாங்க. ஹைட் ஆஃப் அ இமேஜ் வந்து நெகட்டிவ் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து கீழே பார்த்த மாதிரி இமேஜ் வந்து வரைவோம். ஸோ ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து கீழே பார்த்த மாதிரி இருந்தால் தான் அதோட வேல்யூ வந்து நெகட்டிவ். ஸோ அப்போ பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து கீழே பார்த்த மாதிரி இமேஜ் வரைகிறீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? இன்வெர்டட் இமேஜ்னு சொல்லுமா? ஸோ இன்வெர்டட் இமேஜ் எப்பயுமே உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரியலாக தான் இருக்கும். ஸோ ரியல் இமேஜ் ஆல்வேஸ் இன்வெர்டட். ஸோ ரியல் இமேஜ் வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் என்னவாக தான் இருக்கும்? இன்வெர்டடாக தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோன்னே 2 ஆன்சர். ரியல் வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? தலைக்கீழ் பிம்பமாக தான் இருக்கும். ஆனால் விர்ச்சுவல் இருக்குது பார்த்தீங்களா, பொய் பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பொய் பிம்பம் வந்து எப்பயுமே நேரான நிமிர்ந்த பிம்பமாக தான் இருக்கும். மெய் பிம்பம் வந்து ஆல்வேஸ் தலைக்கீழ் பிம்பம் தான், பொய் பிம்பம் வந்து ஆல்வேஸ் நேரான நிமிர்ந்த பிம்பம் தான். ஸோ அப்போ இந்த ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்? விர்ச்சுவல் இமேஜ் எப்பயுமே எரெக்டாக தான் இருக்கும். அப்போ இந்த ஆப்ஷன் வரவே வராது. அதே போல் ரியல் இமேஜ் ஆல்வேஸ் இன்வெர்டடாக தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் வராது. ஒன்று இந்த ஆன்சர் வரலாம், இல்லை இந்த ஆன்சர் வரலாம். இது ரெண்டுத்தில் என்ன ஆன்சர் அப்படின்றத நம்ம ப்ராப்ளம் பார்த்து நம்ம படித்தோம். ஓகேவா? இப்போ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். த இமேஜ் இஸ் விர்ச்சுவல் அண்ட் இரெக்ட். ஓகேவா? எப்போது பிம்பமானது பொய் மற்றும் நேராக அமையும் கேட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். எதுக்கும் மெக்னிஃபிகேஷன் ஃபார்முலா எடுத்துப்போம். மெக்னிஃபிகேஷன் என்பது ஹைட் ஆஃப் அ இமேஜ் டிவைட் பை ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் இதோட சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா
நெகட்டிவ் ஆல்வேஸ் ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் சைன் கன்வென்ஷன் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ இங்கே இமேஜ் என்பது என்ன சொல்லிட்டாங்க, இமேஜ் என்பது விர்ச்சுவல் அண்ட் எரக்ட்னு சொல்லிட்டாங்க. எரக்ட் என்பது என்ன, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து மேலே பார்த்த மாதிரி ஒரு இமேஜ் வரைகிறீங்க அப்படின்னா இந்த இமேஜை தான் நம்ம என்ன சொல்லுவோம், எரக்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நேரான பிம்பம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேரான பிம்பம் ஆல்வேஸ் எப்படி தான் உங்களுக்கு இருக்கும், விர்ச்சுவலாக தான் இருக்கும். விர்ச்சுவல் அப்படின்னா பொய் பிம்பமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது பிரின்சிபல் ஆக்சிஸில் இருந்து மேலே பார்த்த மாதிரி ஒரு இமேஜ் வந்து வரைகிறீங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு எப்பயுமே எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் டிவைட் பை பாசிட்டிவ். அப்போ மெக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன தான் இருக்கும், மெக்னிஃபிகேஷனோட வேல்யூ கண்டிப்பாக பாசிட்டிவ் தான். இந்த ஆப்ஷன் வரவே வராது, ஏன்னா மெக்னிஃபிகேஷனோட வேல்யூ நெகட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்னிஃபிகேஷனோட வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ். இந்த ஆப்ஷனும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ஆப்ஷனும் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் வியோட வேல்யூ பாசிட்டிவாக நெகட்டிவாக நம்ம கண்டுபிடிக்கணும். அதையும் கண்டுபிடிச்சிடுமா, மெக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டேன். மெக்னிஃபிகேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வி டிவைட் பை யூன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ யூவோடைய சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் உங்களுக்கு எப்படி தான் இருக்க போகுது, ஸோ யூவோடைய சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் நெகட்டிவ். ஓகேவா? இங்கே ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் இருக்குது, இங்கே வியோட வேல்யூ வந்து இருக்குது. ஸோ மெக்னிஃபிகேஷனோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவ் சைனும் இந்த நெகட்டிவ் சைனும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ வியோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஆல்வேஸ் எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் நம்பர் மெக்னிஃபிகேஷன் என்பதும் பாசிட்டிவாக தான் இருக்கும், வியோட வேல்யூ உங்களுக்கு எப்படி தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள். 10 mm உயரம் கொண்ட ஒரு பொருள் குழி ஆடியின் முன் செங்குத்தாக வைக்கப்படுகிறது. 5 mm உயரம் கொண்ட பிம்பமானது 30 சென்டிமீட்டர் தூரத்தில் குழி ஆடியின் முன் தோன்றும் எனில் ஆடியின் குவிய தூரம் என்னன்னு கேட்குறேன். இங்கே குழி ஆடினா கான்கேவ் மிரரை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேவா? கான்கேவ் மிரர் முன்னாடி ஒரு பொருளை வந்து வைக்கிறாங்க. அந்த பொருளோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 mm. அப்போது ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 10 mm அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆல்வேஸ் அதோட சைன் கன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். இப்போ அடுத்தது 5 mm உயரம் கொண்ட பிம்பமானது. ஓகே, அப்போ ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து என்ன சொல்லிட்டாங்க, 5 mm பிம்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, பிம்பமானது 30 சென்டிமீட்டர் தூரத்தில் குழியாடியின் முன் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதாவது யூவோட வேல்யூ வந்து என்ன சொல்லிட்டாங்க, சாரி 5 mm உயரம் கொண்ட பிம்பமானது 30 சென்டிமீட்டர் தூரத்தில் குழியாடியின் முன் தோன்றும். ஓகேவா? அப்போது வியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. குழியாடியின் முன், அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷில் பார்த்தா இன்னும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்கேவ் மிரரில் ஒரு லாங், அதாவது 5 mm லாங் இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட வேல்யூ வந்து என்ன சொல்லிட்டாங்க, 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போது இது வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக, ஒரு கான்கேவ் மிரர் இருக்குது அப்படின்னா மிரருக்கு முன்னாடி, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து இங்கே வைக்கிறீங்க, ஸோ அதே சைடில் உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்குமா. இப்போ வியோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்டோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன், ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரரில் உருவாகக்கூடிய இமேஜ் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, 5 mm லாங் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு. ஓகே, ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ மெக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் அ இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ பாசிட்டிவ் 10. ஓகே, ஹைட் ஆஃப் அ இமேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 mm. ஸோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். நான் ஏன் குறிக்கிறேன் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்,
அதாவது 2 இமேஜ் வந்து பாசிபிள். மிரருடைய ரைட் சைடில் உருவாகக்கூடிய இமேஜ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு பேக் சைடில் உருவாகக்கூடிய இமேஜ் வந்து விர்ச்சுவல் இமேஜாக இருக்கும். விர்ச்சுவல் இமேஜ் எப்பயுமே எரெக்டாக தான் இருக்கும். அதே போல் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரரில் உருவாகக்கூடிய இமேஜ் வந்து எப்பயுமே எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். ஸோ இன்வெர்ட்டட் இமேஜ் எப்பயுமே ரியல் இமேஜ். ஸோ இன்வெர்ட்டட் இமேஜ் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து கீழே பார்த்த மாதிரி வருவீங்க. அப்போ ஹைட் ஆஃப் அ இமேஜ் வந்து உங்களுக்கு சைன் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அதோட லாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 mm. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணிங்கன்னா -1/2 கிடைக்கும். ஓகேவா? ஸோ மெக்னிஃபிகேஷனுக்கான ஆன்சர் வந்து என்ன கிடைச்சிருக்கு? -1/2 கிடைச்சிருக்குங்களா? மெக்னிஃபிகேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா -V/Uன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதில் வியோட வேல்யூ வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். வியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடச்சிருக்கும்? யூவோட வேல்யூ வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அப்போ யூ அந்த சைடு கொண்டு போயிடுங்க, 2 வந்து அந்த சைடு கொண்டு போயிடுங்க. ஸோ அப்போ u = வியோட வேல்யூ என்ன? -30. இந்த 2 அந்த சைடு போச்சுன்னா -30 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? யூவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -60 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்? ஸோ யூவோட வேல்யூ வந்து -60 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. வியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -30 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்க? கொஷின் என்ன கேட்குறாங்க? ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ கான்கேவ் மிரர், குழியாடியோடைய குவிய தூரம் என்னென்னு கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1/f = 1/u + 1/v. ஸோ 1/f = 1/u என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ u என்னென்னு பார்த்தீங்கன்னா 60 -60ங்களா? அப்போ காமனாக -1/60. v என்னென்னு பார்த்தீங்கன்னா -30. அப்போ காமனாக -1/30. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 60. ஸோ இங்கே 60 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -1 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ -1 × 2 போட்டிங்கன்னா -2ன்னு கிடைக்கும். சால்வ் பண்ணிங்கன்னா -3/60ன்னு கிடைக்கும். ஸோ அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 3 20 × 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ -1/20. அப்போ 1/fோட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? -1/20ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு எஃபோட வேல்யூ தான் தெரியணும். அப்போ நான் இதை ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -20 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -20 சென்டிமீட்டர். ஆப்ஷன் நம்பர் பி தான் மிக சரியான விடை. ஸோ இந்த கணக்கில் சைன் கன்வென்ஷன் எப்படி குறிச்சோன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்டோட சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதே போல் இங்கே வந்து என்ன சொல்லிட்டாங்க? குழி ஆடியின் முன் 30 சென்டிமீட்டர், அதாவது குழி ஆடியின் முன் அப்படின்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். ஓகே, மிரருடைய இன்ஃப்ரண்ட்டில் இமேஜ் வந்து விழுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அப்படின்னா உங்களுக்கு வியோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன்? நெகட்டிவாக இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இன்ஃப்ரண்ட் ஆஃப் த மிரரில் உருவாகக்கூடிய இமேஜ் வந்து என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா ரியல் இமேஜ். ஸோ ரியல் இமேஜ் ஆல்வேஸ் இன்வெர்ட்டடாக தான் இருக்கும். அதனால தான் ஹைட் ஆஃப் அ இமேஜோட சைன் கன்வென்ஷன் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட ஒரு பொருள் 16 சென்டிமீட்டர் தொலைவில் குழியாடியின் முன் வைக்கப்படுகிறது. அவை 3 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பிம்பத்தை உருவாக்குகிறது எனில் ஆடியின் குவிய தூரம் காண்க. சேம் அதே போல் கொஷின் தான். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆப்ஜெக்ட் 2 சென்டிமீட்டர் ஹை. ஓகேவா? ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்டோட சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேவா? இஸ் பிளேஸ்டு அட் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 16 சென்டிமீட்டர் ஃப்ரம் அ கான்கேவ் மிரர். அதாவது கான்கேவ் மிரர்லேருந்து 16 சென்டிமீட்டர் தொலைவில். அப்போ யூவோட வேல்யூ வந்து என்ன சொல்லிட்டாங்க? 16 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூவோட வேல்யூ ஆல்வேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? விச் ப்ரொடியூசஸ் 3 சென்டிமீட்டர் ஹை இன்வெர்ட்டட் இமேஜ்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹைட் ஆஃப் அ இமேஜ் வந்து என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. என்ன இமேஜ்னு சொல்லிட்டாங்க? இன்வெர்ட்டட் இமேஜ், தலைகீழ் பிம்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தலைகீழ் பிம்பம் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்லேருந்து கீழே பார்த்த மாதிரி இமேஜை வரையும். அப்போ அதோட சைன் கன்வென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? இப்போ அடுத்தது அந்த மிரருடைய ஃபோக்கல் லென்த் வந்து என்னென்னு கேட்குறாங்க. போன ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே தாங்க. ஸோ மெக்னிஃபிகேஷன் என்பது ஹைட் ஆஃப் அ இமேஜ் டிவைட் பை ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட். ஸோ ஹைட் ஆஃப் அ இமேஜ் வந்து என்ன? -3 சென்டிமீட்டரு. ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா
ப்ளஸ் 2 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ -3/2 கண்டுபிடிச்சாச்சு. மெக்னிஃபிகேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா -v/u1 ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ சால்வ் பண்ணுங்கள். யூவோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ -v/uவோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா -16. ஸோ மெக்னிஃபிகேஷனோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா -3/2. ஸோ என்ன பண்ணலாம், இந்த மைனஸும் கேன்சல் பண்ணிடலாம். 2ஆல் அடிச்சிங்கன்னா இது வந்து 8 டைமு. இந்த -8 அந்த சைடு போச்சுன்னா அப்போது v = 3 × -8. அப்போ வியோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா -24 சென்டிமீட்டர். ஓகேவா? எனக்கு யூவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும் -16 சென்டிமீட்டர். வியோட வேல்யூ நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் -24 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 1/f = 1/u + 1/v. ஓகேவா? ஸோ 1/f ஸோ யூவோட வேல்யூ வந்து என்னங்க -16ங்களா? அப்போ -1/16. வியோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 24 -1/24. ஸோ 16க்கும் 24க்கும் எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 48 வந்து எல்சிஎம் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே 48 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே 48 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது -1 × 3 எவ்வளோ பார்த்தீங்கன்னா -3, -1 × 2 போட்டிங்கன்னா -2. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 1/f வேல்யூ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா -5/48 வருது. எனக்கு எஃபோட வேல்யூ தான் தெரியும். ரெசிப்ரோக்கல் எடுத்திங்க அப்படின்னா 48/5 காமனாக மைனஸ் வச்சுக்கலாம். ஸோ 5ஆம் வாய்ப்பால் அடிச்சிங்கன்னா 9 × 5 45, பேலன்ஸ் வந்து 3 பாயிண்ட் வச்சு இந்த இடத்துல 0 சேர்த்தினா IR 30ங்களா? அப்போ 6 × 5 30ன்றதுலாம் 9.6 மைனஸ். அப்போ ஃபோக்கல் லென்த் என்பது நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? -9.6 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆப்ஷன் நம்பர் பி தான் மிக சரியான விடை. ஓகே, ஸோ இந்த கொஷின் பாருங்கள். 36 சென்டிமீட்டர் வளைவின் ஆரம் கொண்ட குழியாடியில் வைக்கப்படுகின்ற பொருளை போன்று 3 மடங்கு பெரிய நேரான பிம்பமானது தோன்றுமெனில் பொருளின் தூரம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கிலீஷில் படிப்போம். எரெக்ட் இமேஜ் 3 times the size of the object. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் என்ன சைஸில் வைக்கிறீங்களோ அதை விட 3 மடங்கு நேரான பிம்பம் வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ மெக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட் ஆஃப் அ ஆப்ஜெக்ட் மேலே வந்து ஹைட் ஆஃப் அ இமேஜ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 1 மடங்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் என்பது எத்தனை மடங்கில் வருமா? 3 மடங்கு வருமா? ஆப்ஜெக்ட் வந்து என்ன சைஸில் இருக்கோ அதை போல் 3 மடங்கு இமேஜ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து என்ன இமேஜ்னு சொல்லிட்டாங்க? இந்த இமேஜ் வந்து எரெக்ட் இமேஜ்னு சொல்லிட்டாங்க. ஸோ எரெக்ட் இமேஜோட சைன் கன்வென்ஷன் வந்து என்னங்க? பாசிட்டிவ்ங்க. அப்போ இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்டோட சைன் கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ மெக்னிஃபிகேஷனோட வேல்யூ வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? 3/1 அல்லது 3ன்னு வச்சுக்கலாம். 3/1 அல்லது 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ மெக்னிஃபிகேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா -v/u. ஸோ -v/uவோட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? அதாவது இதை இப்படி மாற்றிக்கலாம். v/uவோட வேல்யூ வந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா -3ன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க? obtained with a concave mirror of a radius of curvature. அதாவது குழியாடியோடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், வளைவின் ஆரம் வந்து என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா 36 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து நான் என்ன கண்டுபிடிக்கலாம்? ஃபோக்கல் லென்த்து, குவிய தூரம் வந்து கண்டுபிடிக்கலாம். குவிய தூரம் என்பது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் பாதி. அப்போ 36ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 சென்டிமீட்டர். இங்கே என்ன மிரர் சொல்லியிருக்காங்க? கான்கேவ் மிரர் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது குழியாடி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ குழியாடியோடைய குவிய தூரம் ஆல்வேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போது ஃபோக்கல் லென்த்தும் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ ஃபார்முலா எடுத்துப்போம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, பொருள் வந்து எவ்வளோ தொலைவில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இமேஜ் வந்து எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு கேட்கலாம், இல்லைனா பொருள் வந்து எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு கேட்கலாம். ரெண்டுத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஸோ 1/f = 1/u + 1/v. எனக்கு இங்கே எதோட வேல்யூ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா v/uவோட வேல்யூ வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? எல்லா சைடும் போத் சைடு வந்து நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா v-ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ v/f = இங்கே வந்து v/u + v/v. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குமா? அப்போ v/f = v/u
ப்ளஸ் 1. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். எனக்கு என்ன தெரியும், எஃப்போட வேல்யூ வந்து எனக்கு தெரியும். ஸோ v டிவைடட் பை மைனஸ் 18ங்களா, எஃப்போட வேல்யூ மைனஸ் 18ங்களா, ஈக்குவல் டு v டிவைடட் பை யூவோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா -1 -3. இங்கே ஆல்ரெடி வந்து +1 இருக்குது. அப்போது என்ன கண்டுபிடிச்சாச்சு. ஸோ v டிவைடட் பை -18 ஈக்குவல் டு -3 +1 எவ்வளோ பார்த்தீங்கன்னா -2. ஸோ இந்த 18 அந்த சைடு போச்சுன்னா உங்களுக்கு என்னவா மாறும், v இஸ் ஈக்குவல் டு -2 இன்ட்டு -18 போட்டிங்கன்னா 2 இன்ட்டு 18 எவ்வளோங்க, 36ங்களா. அப்போ v மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ ப்ளஸ் 36 சென்டிமீட்டர். எனக்கு வியோட வேல்யூ வந்து தெரியும். எஃப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா -16 சென்டிமீட்டர்னு தெரியும். சாரி -18 சென்டிமீட்டரும் தெரியும். பொருள் வந்து எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ என்னோடய ஆன்சர் வந்து என்ன, பொருள் வந்து எவ்வளோ தொலைவில் இருக்குன்னு கேட்குறாங்க. என்னோடய கொஷின் மார்க் எனக்கு அது தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் இந்த யூவோட சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் உங்களுக்கு எதில் வரும், நெகட்டிவில் வருமா. அப்போ ஆப்ஷனில் போய் பாருங்கள். இந்த ஆன்சர் வரவே வராது, இந்த ஆன்சர் வரவே வராது. ஒன்று இந்த ஆன்சர் வரலாம், இல்லை இந்த ஆன்சர் வரலாம். ஏன்னா யூவோட சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் நெகட்டிவ் தான். ஸோ கண்டுபிடிச்சிருமா. அப்போ 1/f இஸ் ஈக்குவல் டு 1/u ப்ளஸ் 1/v. ஸோ எஃப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1/18 ஈக்குவல் டு யூவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 1/36. ஓகேவா. நான் என்ன பண்ணுறேன், இந்த 1/36 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். ஓகேவா. ஸோ அப்போ 1/u இஸ் ஈக்குவல் டு -1/18 -1/36. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 18க்கும் 36க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 36 எல்சிஎம் கிடைக்கும். இங்கே 36 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -2. ஸோ இந்த -1 அப்படியே வந்துடும். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா 1/u இஸ் ஈக்குவல் டு -3/36 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -1/36 அடிச்சிங்கன்னா 1 3 3 2 × 3 6 கிடைக்கும். 1/uவோட வேல்யூ வந்து -1/12. நான் எனக்கு யூவோட வேல்யூ தான் தேவை. ரெசிப்ரோக்கல் எடுத்திங்க அப்படின்னா ஸோ அப்போ -12 சென்டிமீட்டர். யூவோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா -12 சென்டிமீட்டர். ஆப்ஷன் நம்பர் ஏ தான் மிகச்சரியான விடை. ஓகேவா. ஓகே. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். 40 சென்டிமீட்டர் வளைவின் ஆரம் கொண்ட குவி ஆடியின் முன் முடிவிலி தூரத்தில் ஒரு பொருள் வைக்கப்படுகிறது எனில் பிம்பத்தின் தூரம். இங்கே என்ன ஆடி மென்ஷன் பண்ணுறாங்க, குவி ஆடி, அதாவது கான்வெக்ஸ் மிரர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ முடிவிலி தூரத்தில் வந்து பொருள் வந்து வைக்கப்படுகிறது. அப்போ யூவோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டிக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் பிரச்சனை கிடையாது. ஓகேவா. ஸோ யூவோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க, 40 சென்டிமீட்டர் வளைவின் ஆரம் கொண்ட. அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர். இதில் நான் என்ன கண்டுபிடிக்கலாம், ஃபோக்கல் லென்த் வந்து நான் கண்டுபிடிக்கலாம். ஃபோக்கல் லென்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரில் பாதி. அப்போ 40ல் பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்தோட வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டர். இங்கே என்ன மிரர் சொல்கிறாங்க, கான்வெக்ஸ் மிரர், அதாவது குவி ஆடியை பற்றி சொல்கிறாங்க. குவி ஆடியோடைய குவிய தூரம் எப்பயுமே உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஓகேவா. ஸோ இப்போ அடுத்தது வேறு என்ன இருக்குது, ஹவு ஃபார் இஸ் இமேஜ் பிஹைண்ட் த மிரர், அதாவது மிரருக்கு பின்னாடி இமேஜ் எவ்வளோ தூரத்தில் விழுந்திருக்கும். ஸோ வியோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்குறாங்க, எஃப்போட வேல்யூ தெரியும், யூவோட வேல்யூ தெரியும். அப்போ வியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்முலா 1/f இஸ் ஈக்குவல் டு 1/u ப்ளஸ் 1/b. ஸோ எஃப்போட வேல்யூ என்ன 20 ஈக்குவல் டு யூவோட வேல்யூ வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், யூவோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. ஓகேவா. ஸோ அடுத்தது வியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1/v. ஸோ 1/∞ வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 0. அப்போ வியோட வேல்யூ வந்து என்ன, ஸோ 1/v இஸ் ஈக்குவல் டு 1/20. இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் வியோட வேல்யூ 20 வரும். ஸோ 20 சென்டிமீட்டர், பாசிட்டிவ் 20 சென்டிமீட்டர். ஓகேவா. நான் என்ன சொன்னேன், பிஹைண்ட் த மிரர். ஓகேவா. ஸோ அதாவது இமேஜ் என்பது பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு பேக் சைடில் விழக்கூடிய இமேஜ் சைன் கன்வென்ஷன் எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்போ இமேஜ் என்பது பாசிட்டிவ் 20 சென்டிமீட்டர். ஓகேவா. ஓகே. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். 12 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட ஒரு குழி ஆடியின் முன் 8 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருள் இருக்குமெனில் பிம்பத்தின் தூரம். சேம் அதே போல் கொஷின் தான். ஓகே. என்ன சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட் வந்து கான்கேவ் மிரருக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணுறாங்க, குழியாடிக்கு முன்னாடி ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதோட ஃபோக்கல் லென்த் வந்து என்ன சொல்கிறேன், டேரெக்டாகவே ஃபோக்கல் லென்த் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ குழியாடியோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர்.
ஸோ குழி ஆடி அப்படின்னாலே அதோட சைன் கன்வென்ஷன் என்ன, அது குவிய தூரத்துடைய சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் நெகட்டிவ். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரத்தில், அதாவது கான்கேவ் மிரருக்கு முன்னாடி எவ்வளோ தூரத்தில் பார்த்தீங்கன்னா யூவோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் நெகட்டிவ் 8 சென்டிமீட்டர். ஸோ பிம்பத்தோட தூரம் என்னென்னு கேட்குறான், வியோட தூரம் வந்து என்னென்னு கேட்குறான். அப்போது ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1/f = 1/u + 1/v. ஓகே, ஸோ எஃபோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா -12 ஈக்குவல் டு யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1/8, வியோட வேல்யூ 1/v. ஸோ எனக்கு வியோட வேல்யூ தான் தேவை, இதை ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ 1/8 - 1/12 ஈக்குவல் டு 1/vன்னு கிடைக்கும். இப்போ இந்த 8க்கும் 12க்கும் நான் என்ன எடுக்க போகிறேன், எல்சிஎம் எடுக்க போகிறேன். 8க்கும் 12க்கும் எல்சிஎம் எடுத்தால் 24. ஸோ இங்கே 24 வரணும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 24 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஓர் 3 3, ஓர் 2 2, ஓகேவா. ஸோ -2 வரும். ஸோ 3லேருந்து 2 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும், /24. ஸோ அப்போது 1/vயோட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 1/24 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர். ஆப்ஷன் நம்பர் டி. ஓகேவா. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்கள். குழியாடியின் முன் 12 சென்டிமீட்டர் தொலைவில் ஒரு பொருள் உள்ளது. ஓகே, குழி ஆடியின் முன் கான்கேவ் மிரருக்கு முன்னாடி 12 சென்டிமீட்டர் தொலைவில் என்ன இருக்குங்களா, ஒரு பொருள் இருக்குங்க. அப்போ யூவோட வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க, 12 சென்டிமீட்டர். யூவோட சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் நெகட்டிவ். அவற்றின் பிம்பம் ஆடியின் முன்பக்கத்தில், அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அப்படின்னாலே வியோட சைன் கன்வென்ஷன் என்ன, நெகட்டிவ் தான். ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர்னா சைன் கன்வென்ஷன் ஆல்வேஸ் நெகட்டிவ். பிஹைண்ட் த மிரர், மிரருக்கு பேக் சைடில் இமேஜ் விழுது அப்படின்னா அதோட சைன் கன்வென்ஷன் வந்து பாசிட்டிவ். அது வந்து எவ்வளோ சென்டிமீட்டரு, 18 சென்டிமீட்டர். எனில் குழியாடியோட குவிய தூரம் என்னென்னு கேட்குறாங்க, ஃபோக்கல் லென்த் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்து ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜஸ்ட் இந்த ஃபார்முலா 1/f = 1/u + 1/v போட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ கிட்டத்தட்ட மிரர் ப்ராப்ளம் உடைய தியரி கிளாஸு, சைன் கன்வென்ஷன்னா என்ன, அந்த சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், மெக்னிஃபிகேஷன் ரிலேட்டடாக ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணணும், இல்லை டேரெக்ட் ஃபார்முலா கேட்டால் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா கான்செப்டையும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். இதை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கான்செப்ட் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் நம்ம எல்லா டாப்பிக்கும் முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் நம்ம ப்ராப்ளம் அப்படின்னு தனியாக பார்க்கும்போது இதில் கவர் பண்ணாத ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்மளோட தியரி கண்டென்ட்டும் இதே போல் தான் உங்களுக்கு இருக்கும். பட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஓல்டு மெட்டீரியலில் ஓல்டு வீடியோஸில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து ரிட்டன் டைப்பில் நான் எழுதி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரிட்டன் டைப் பிடிஎஃப் மட்டும் நான் நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண அப்படின்னா சேனலோடைய, அதாவது வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் அப்டேட் வந்ததுன்னா நம்மளோட டெலகிராமில் உடனே அப்டேட் பண்ணும். ஸோ நம்மளோட தியரி கிளாஸஸ்லேயும் உங்களுக்கு தான் இது சைன் கன்வென்ஷன் கொடுத்துருப்போம். ஓகே, சைன் கன்வென்ஷன்னா என்ன அப்படின்றது ஒரு பெரிய டாப்பிக்கே இருக்கும். ஸோ அடுத்தது ஓகேவா, சைன் கன்வென்ஷன் எதுக்கு பாசிட்டிவ் எதுக்கு நெகட்டிவ், அப்புறம் மிரர் ஈக்குவேஷன்னா என்ன, ஓகே மெக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன, எல்லாத்தையும் கொடுத்துருப்போம். ஓகேவா. ஸோ ப்ராப்ளமை நான் இப்போ வந்து சொல்லிட்டேன். ஓகேவா. ஸோ இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். மெட்டீரியலோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800. 740 பேஜஸ் இருக்கும், 1/2 இருக்கும். ஒரு பக்கத்தில் 2 பக்கம் வர மாதிரி பிரிண்ட் போட்டு ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி உங்கள் வீட்டுக்கே வந்துடும். ஓகேவா. ஸோ வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக் தான் இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் லென்ஸ் ஃபார்முலா அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம்.